வேற லெவல் வேற லெவல் தான். நம்ம சிஎம்மா இருக்காருல்ல அது போதும். எனக்கு அதே வந்துருச்சு. லாஸ்ட் மூவி வேறயா தளபதி இது எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு இப்ப கூட அழ வருது. எனக்கு செம்மையா டான்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. செம்மையா டான்ஸ் ஆடி இருக்காரு. எனக்கு இன்னமும் அழ வருது. அவர் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. யாத்திரை பண்ணி கொடுக்குவாங்க. எல்லாமே இருக்கு. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு. அதை வந்து மூவியா பாக்குறத விட லாஸ்ட் மூவி ஸோ அதை என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதனால ஜனநாயக படம்னு சொல்லாதீங்க, இது எங்க உயிர்னு சொல்லுங்க. வேற லெவல். ஏன் எலெக்ஷன் முன்னாடி இந்த படத்தை விடலன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நிச்சயமா வந்திருந்தா 200 சீட்டுக்கு மேல அடிச்சிருப்பாரு. வேற லெவல்ல இந்த படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல கண்டென்ட் அவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு சீனும் அவ்வளவு அழுத்தமா இருக்கு. நீங்க ஒரு சீனுக்கும் மாத்தி நம்ம பார்த்தாலும் அந்த சீன்ல அவ்வளவு அழுத்தம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களோட உணர்வை புரிஞ்சு ரத்தத்துல இருந்து அவர் ஒவ்வொரு டைலாக்கும் சொல்லியிருக்காரு. அவரு முதலமைச்சரா இருக்காருன்றது இந்த படத்தை பார்க்கும்போது இல்ல, எங்க உள்ளுக்குள்ள இருக்காரு, எங்க மனசுல இருக்காருன்னு தெரியுது. வேற லெவல். படத்தை எல்லாரும் தயவு செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டார் சம்பவம். தேங்க்யூ சோ மச். கடைசி படம்னு சொல்லாதீங்க. அவர் வரலன்றது இல்ல, எங்களுக்கு என்னைக்கு எங்க உள்ளுக்குள்ள வாழ்ற ஒரு தெய்வம் மாதிரி அவரு. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க கடைசி படம்னு. எங்க ஆள் எப்பவுமே எங்களுக்குள்ள இருக்காரு. தேங்க்யூ சோ மச். ஆனா அவ்வளவா தெரியல. எப்படின்னாலும் ஓடும். நான் லாஸ்ட் படம் புரியலனா காமெடி எல்லாமே இருக்கு. எல்லாமே செட்டிலா இருக்குண்ணா. ரொம்ப இதுவாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். கஷ்டமா தான் இருக்கு, பார்ப்போம். படம் வேற லெவல். இனிமே இந்த மாதிரி படம்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. தளபதி வந்து லாஸ்ட் படம் எங்களுக்கு ஆசை. ஆனால் இப்போ சிஎம் ஆகிட்டாரு. பட் சிஎம்ல இவரை மாதிரி ஒரு சிஎம் இனிமேல் பார்க்க முடியாது. நிரந்தர சிஎம் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு. வேற யாராலையும் இவரை மாதிரி பண்ண முடியாது. டெஃபினெட்லி வேற லெவலு. எங்களுக்கு என்னன்னா ஒரு கஷ்டம், இதுக்கப்புறம் தெரியல, பார்க்க முடியாது தளபதியை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் சிஎம்மாக அவரோட கடமையை நிறைய பண்ணுறாரு மக்களுக்கு. இன்னும் நிறைய அவர் நல்லது தான் பண்ணுவார். அரசியல் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னே ஆண்டவங்கள, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த கரப்ஷனு, கொள்ளடிக்கிறது, எப்படி ஏமாத்துறது, இதை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இனிமேல் இது நடக்காது சார். டிவிகே ஆட்சியில் எந்த கொள்ளையும் இருக்காது, எதுவும் இருக்காது. நல்ல ஆட்சி இருப்பாங்க, மக்கள் நல்லபடியாக இருப்பாங்க. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பயம் எல்லாமே போட்டார் தளபதி. இதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் தெரியல, பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேபி ஒரு சிஎம்ஏ பார்த்துக்கணும். அரசியல் இருக்கு. அது சப்டு சிஎம் தளபதி என் உயிர். செம்மையா இருக்கு. இல்ல மெசேஜ் சொல்லியிருக்கா போல, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைவரும் சமம் என்று சொல்லியிருக்கா போல. தமிழ்நாட்டுக்காக வந்திருக்காரு, நல்லது செய்வாரு. கடைசி படம்னால மன வருத்தத்தோட வெளியே போறாரு. வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலா ஆயிடுச்சு லாஸ்ட்ல மட்டும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அடுத்து சிஎம் விஜய் படம் வந்தா நல்லா இருக்கும். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. தளபதி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. மமிதாவும் நல்லா பண்ணிருக்காங்க. அனிருத் மியூசிக் வேற லெவல். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி ஃபேனா கடைசி படம் நினைக்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கொலாஜ் பண்ணி போட்டது எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எல்லாமே கலந்தா இருந்தது. சூப்பரா இருக்கு.